திருப்பத்தூர் பிரச்சாரத்தில் முகத்தில் வந்து விழுந்த செல்போன். அண்ணாமலை கொடுத்த அதிரடி ரியாக்ஷன். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் இன்று சென்னையில் இருந்தால் நாளை மதுரை, அதற்கடுத்த நாள் நாகர்கோவில் என்று அவர் ஹெலிகாப்டரில் சுற்றிக் கொண்டே வருகிறார். இந்த நிலையில் நேற்று திருப்பத்தூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் செய்து சென்றார். அப்போது அங்கு அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்த போது அவரது முகத்தில் ஒரு செல்போன் பறந்து வந்து விழுந்தது. இதனால் அவருக்கு பெரிய அளவில் வலி ஏற்பட்டது. தனது கைகளால் முகத்தை தடவி கொண்ட அந்த செல்போனை எடுத்தார் அண்ணாமலை. இந்த அளவுக்கு வேகத்தில் ஒரு செல்போன் தனது முகத்தில் விழுந்திருந்தால் யாராக இருந்தாலும் கோபத்தில் கொந்தளித்திருப்பார்கள். ஆனால் அதுபோன்ற எந்த ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தாமல் இந்த செல்போன் யாருடையது என்று சொல்லி அவர்களிடத்தில் அதை கொடுத்து விடுமாறு தனக்கு கீழே நின்றவர்களிடத்தில் கொடுத்தார் அண்ணாமலை. அதை செல்போன் தவறுதலாக அண்ணாமலை மீது விழுந்து விட்டதா, இல்லை யாரேனும் கூட்டத்திலிருந்து திட்டமிட்டே அவரது முகத்தில் வீசினார்களா என்பது தெரியவில்லை. அதோடு அண்ணாமலையும் அது குறித்து ஆராய விரும்பாமல் அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு தயாராகிவிட்டார். இது குறித்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அடுத்த செய்தி. திட்டமிட்டே மோடி மீது பழி போட்ட மு.க. ஸ்டாலின். திமுகவின் கடித ரகசியத்தை திருப்பரங்குன்றம் முருகன் முன்பு நின்று போட்டுடைத்த அண்ணாமலை. தமிழக பாஜகவின் அண்ணாமலை நேற்று திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அருகே சென்றபோது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதி கொடுக்காமல் முடக்கியிருப்பதாக மு.க. ஸ்டாலின் ஒரு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் இவர்கள் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் மதுரை மெட்ரோ என்று கேட்கவே இல்லை. டிராபிக்கில் சிக்காமல் செல்ல வேண்டிய PRTS பேருந்து தான் கேட்டு அதில் குறிப்பிட்டு இருந்தார்கள். ஒரு ரிப்போர்ட்டை டெல்லிக்கு அனுப்பினால் அதை அவர்களுக்கு தெளிவுபட புரிய வைக்க வேண்டும். மெட்ரோ ரயில் என்று சொன்னாலே இவர்கள் புரிந்திருப்பார்கள். இவர்கள் பேருந்து கேட்பது போலவே கூறியிருந்தார்கள். எத்தனை பேர் பயணம் செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் கூட அதை குறிப்பிடாமல் PRTS குறித்து சொல்லிவிட்டு இப்போது தங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அனுமதி கேட்டு அதை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக தங்கள் தேர்தல் பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதை திமுக திட்டமிட்டே செய்திருக்கிறது. மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி அவர்களை குழப்பும் வகையில் ஒரு கடிதத்தை எழுதி அதே தங்களது பிரச்சார ஆயுதமாக மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்து விட்டார். இந்த உண்மையை இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் முருகன் முன்பு நின்று தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இதன் பின்னணியில் திமுக எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசியுள்ள அண்ணாமலை, கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்திற்கு இதுவரை தமிழக அரசு பதில் அனுப்பவில்லை. அனுப்பியிருந்தால் அதற்கான அனுமதியை அவர்கள் எப்போதோ கொடுத்திருப்பார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினோ அப்படி தான் கேட்டு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு விஷயம் கிடைக்காது என்று அடக்கி வாசித்து இப்போது மேடைக்கு மேடை அதை வைத்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாக பேசி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலமைச்சரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை விட தனக்கு நல்லது நடக்க வேண்டும், தனது அரசியலில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் சுயநலமாக மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் என்று அண்ணாமலை திமுக அரசின் இந்த பித்தலாட்ட அரசியலை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்பு நின்று வெளிப்படுத்தியுள்ளார். அதையடுத்து விஜய் குறித்தும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதில் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவர்கள் 17 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதேபோல் 20 வயதிலிருந்து 29 வயது வரை 1,07,00,000 வாக்காளர்கள் உள்ளார்கள். இந்த இளைஞர் பட்டாலும் ரொம்ப தெளிவாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் மட்டுமில்லாமல் தமிழக மக்களின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சித்து வருகிறது. அதனால் மு.க. ஸ்டாலின் இலவசங்களை கொடுக்கிறார், நடிகர் விஜய் விசில் அடிக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களது ஓட்டுகளை வீணடித்து விடாதீர்கள். இந்த தேர்தலில் திமுக வெளியிட்டுள்ள அறிக்கை என்பது ஒரு ஏமாற்று அறிக்கை தான். கடந்த தேர்தலில் எப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினாரோ அதே போன்றுதான் இப்போதும் மு.க. ஸ்டாலின் திட்டமோட்டி ஏமாற்றுகிறார். இந்த 2 பேருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். அதனால் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளியுங்கள். தமிழ்நாட்டை உயர்ந்த மாநிலமாக கொண்டு வர பிரதமர் மோடி தயாராக இருக்கிறார். இளைஞர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அதனால் இலவசங்களில் மயங்கி உங்களது எதிர்காலத்தை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த தேர்தலை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் பெட்டி வாங்கிவிட்டோமா? விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ப. சிதம்பரம்.
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக போன்ற கட்சிகளை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் என பலரும் முயற்சி செய்தார்கள். என்றாலும் கடைசி நேரத்தில் மீண்டும் திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சி தொடரும் என்று அறிவித்தார்கள். இந்த நிலையில் விஜய் பேசிய ஒரு பிரச்சாரத்தில், உண்மையான காங்கிரஸ்காரர்கள் என்னுடன் இருக்கிறார்கள், திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் செல்ல காரணமே பெட்டி கைமாறிவிட்டது என்று வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த நிலையில் அது குறித்து ப. சிதம்பரம் கூறுகையில், உண்மையான காங்கிரஸ், போலியான காங்கிரஸ் என்று விஜய் சொல்வது அர்த்தமற்றது. அவர் யார் யாரையெல்லாம் அப்படி சொல்கிறார் என்று அவரை சந்திக்கும் போது கண்டிப்பாக கேட்பேன். இப்படி திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பெட்டி வாங்கிவிட்டார்கள் என்று சொல்வது காங்கிரஸ் கட்சியை சிறுமைப்படுத்தும் செயலாகும். நாங்கள் எப்போதாவது விஜய் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிறார் என்று சொல்லி இருக்கிறோமா? அதனால் ஒரு தேசிய கட்சியை இப்படியெல்லாம் வளர்ந்து வரும் ஒரு கட்சி தலைவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் கட்சிக்குள் முரண்பாடுகள், சலசலப்புகள் இருக்கலாம், ஆனால் பணத்திற்காக நாங்கள் யாரிடத்திலும் அடிமையாகவில்லை என்று விஜயின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்திருக்கிறார் ப. சிதம்பரம். இந்த நிலையில் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் விஜய். அப்போது அங்கு திடீரென்று தனது பிரச்சார வாகனத்திலிருந்து கிளை இறங்கி சைக்கிளில் மின்னலாக பறந்தார் விஜய். அதோடு தனது வாயில் விசிலை வைத்து ஊதியபடி வாக்கு சேகரித்தார். அப்போது விஜயை பார்ப்பதற்கு என்று அங்கு வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ரசிகர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இதனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் விஜயின் பவுன்சர்கள் தடுமாறினார்கள். இப்படி சைக்கிளில் ரோடு ஷோ நடத்திய விஜய் ஒரு கட்டத்தில் வாகனத்துக்குள் சென்று விட்டார். இப்படி விஜய் கன்னியாகுமரி விசிட் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. அடுத்த செய்தி. முதல் நாள் பிரச்சாரம் செய்தபோதே உடல்நலம் பாதிக்கப்பட்ட டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதி. இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அன்புமணி போட்டியிடும் நிலையில் டாக்டர் ராமதாஸ் சசிகலாவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறார். அதோடு இந்த தேர்தலை பொறுத்தவரை அன்புமணி களமிறங்கி உள்ள 18 வேட்பாளர்களுக்கும் தோல்வியடைய செய்துவிட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரத்தில் இறங்கினார். குறிப்பாக தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை எப்படியும் தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று அங்கு பிரச்சாரத்திற்கு செல்லவும் தயாரானார். இந்த நிலையில் நேற்று சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளர் அருள் என்பவரை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசினார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் பேசி முடிக்கும் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார். இதையடுத்து அவரை நிர்வாகிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார்கள். அதோடு இந்த பிரச்சாரத்தின் போது மேடைகளில் கண்கலங்கி அனுதாப ஓட்டுகளை தன் பக்கம் திருப்ப டாக்டர் ராமதாஸ் முயற்சி செய்வார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் உண்மையிலேயே உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதா, இல்லை இதுவும் அரசியல்தானா என்பது போக போகத்தான் தெரியும். அதிகப்படியான கிறிஸ்தவ முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கி திமுகவுக்கு ஷாக் கொடுத்த விஜய், தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே திமுக தான் சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்பது போன்று சொல்லி கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுத்துட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் கிறிஸ்தவரான விஜய் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கு ஆப்படிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியலில் 11 கிறிஸ்தவர்கள் 11 முஸ்லிம்களுக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சிறுபான்மையினரின் பாதுகாவலன் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக கூட இந்த அளவுக்கு அதிகப்படியான கிறிஸ்தவ முஸ்லிம் வேட்பாளர்களை களம் இறக்கியதில்லை. இது தற்போது தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கிறது. இதனால இந்த தேர்தலில் தங்களது இரும்பு கோட்டை என்று திமுக நினைத்துக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம், கிள்ளியூர், ஆர்கே நகர், திருச்சி கிழக்கு, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் திமுகவின் பெருவாரியான ஓட்டுக்களை பிரித்து அந்த கட்சியின் தோல்விக்கு தமிழக வெற்றிக் கழகம் காரணமாக அமையப் போவதாக பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். இதையடுத்து இப்படி திட்டமிட்டபடி விஜய் இந்த தேர்தலில் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்பிவிட்டால் அடுத்து வரப்போகிற தேர்தலில் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளை மொத்தமாக தாவேகா பக்கம் தட்டி தூக்கி வருவார் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் தங்களது தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள்.